Hello everyone. இன்னைக்கு லெசன்ல கற்பனையான விஷயங்கள் அதாவது ஒருவேளை இப்படி நடந்துச்சுனா அப்படி நடந்துச்சுனா இப்படி செஞ்சனா இப்படிலாம் சொல்லுவோம்ல இந்த மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். கற்பனையான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு கண்டிஷனல் clause அதாவது if clauseல second type யூஸ் பண்றோம். இந்த second type யூஸ் பண்ணி நம்ம சொல்றது நம்ம கற்பனையாவோ இல்லனா நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதோ அது நம்ம இந்த second type யூஸ் பண்ணி பண்ணலாம். For example, if I own the lottery, I would buy a house. எனக்கு லாட்டரி கிடைச்சதுன்னா லாட்டரி எனக்கு நான் வின் பண்ணேன்னா நான் இந்த வீடை வாங்குவேன். இது நம்ம கற்பனையாக சொல்கிறோம். இப்போ லாட்டரி அடிச்சிருச்சா இல்லை அடிச்சதுன்னு இல்லை, ஆனால் நம்ம ஒரு கற்பனையாக எனக்கு லாட்டரியில் பணம் கிடைச்சா நான் இந்த வீடை வாங்குவேன் அப்படின்னு ஒரு கற்பனையாக நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜினரி திங்கை சொல்கிறதுனால கண்டிஷனல் கிளாஸில் செகண்ட் டைப் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஓன் அப்படின்னா அது வின்னுடைய பாஸ்டன்ஸ் ஓன் போட்டிருக்கோம். ஸோ பாஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு கிடையாது. இது கற்பனையான விஷயத்த பேசுறது. இதில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இஃப் போட்டு நம்ம அதில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா கற்பனையான விஷயம், அதாவது இனிமேல் உள்ளது தான் அது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது, கற்பனையான விஷயத்த சொல்கிறோம். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை அ ஹவுஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் இட் ரெயின்ட் வி வுட் ஸ்டே அட் ஹோம். இப்போ வெளியே போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை மழை பெஞ்சிருச்சுன்னா நாங்கள் வீட்டிலே இருந்துருவோம். மழை பெய்யுமா பெய்யாதான் நமக்கு தெரியாது. ஸோ கற்பனையாக நம்ம சொல்கிறோம். இஃப் இட் ரெயின்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், ஆனால் இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, இது இமேஜினரி சிச்சுவேஷன். இஃப் இட் ரெயின்ட் வி வுட் ஸ்டே அட் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அப்பாலஜைஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நீயா இருந்தேன்னா உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருவேன். இதில் நம்ம எப்போ ஐ யூஸ் பண்ணோன்னா ஐக்கு அப்புறம் வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷனல் கிளாஸில் மட்டும் இஃப் ஐக்கு அப்புறம் வேர் வரும். ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அப்பாலஜைஸ். நான் நீயா இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருவேன். நெக்ஸ்ட் ஒன், இஃப் தே ஆஃபர்ட் மீ த ஜாப் ஐ வுட் அக்செப்ட் இட். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன், நான் அதை ஏற்றுக்குவேன். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது, நம்ம கற்பனையாக சொல்கிறோம். ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அதை ஏற்றுக்குவேன். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஷீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச் ஷீ வுட் மூவ் டு பாரிஸ். இப்போ அவள் ஃப்ரெஞ்சு பேசினானா அவள் பாரிஸுக்கு போயிடுவா. இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு அவளுக்கு பேச தெரியாது, ஆனால் ஃப்ரெஞ்சு பேசினா கற்பனையாக சொல்கிறோம். ஒரு வேளை அவள் ஃப்ரெஞ்சு பேசினானா அவளால் பாரிஸுக்கு போயிட முடியும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் ஸ்னோட் வி வுட் கோ ஸ்கீயிங். ஸ்னோட் அப்படின்னா பனி பொழியிறது. ஒரு வேளை பனி பொழிஞ்சுதுன்னா இஃப் இட் ஸ்னோட் வி வுட் கோ ஸ்கீயிங். இந்த ஸ்கீயிங்கிறது பனி சறுக்கு விளையாட்டு, நாங்கள் ஸ்கீயிங் போவோம். ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தது எல்லாமே கற்பனையான உள்ளது தான். நம்ம ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுவோம் இஃப் கூட. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே வுட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், வுட் ப்ளஸ் வேர்ப் வரும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் வி ஹேட் அ மேப் வி வுட் நாட் கெட் லாஸ்ட். எங்ககிட்ட மேப் இருந்திருந்தா நாங்கள் வழி தவறி போயிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் தே இன்வைட்டட் மீ ஐ வுட் அட்டெண்ட் த பார்ட்டி. அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்கன்னா நான் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணுவேன். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா நான் அந்த பார்ட்டியை கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். ஸோ இதுதான் இமேஜினரி சிச்சுவேஷனை நம்ம சொல்கிறது இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கும் நான் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணால் நான் அப்படி பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி இமேஜினரி கண்டிஷன் வச்சுருப்பீங்கள்ல, ஒரு கற்பனையெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கற்பனையாக நீங்கள் சொல்ல நினைக்கிறத இந்த மாதிரி இஃப் கிளாஸில் செகண்ட் டைப் யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.